Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 785 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடீர்னு ரீச்சுன்னு ஒருத்தி வந்தால, அவ தான் வின்ஸ்மோக் ஃபேமிலிலேயே பெரிய பொண்ணு, எல்லாத்துக்குமே அக்கா. சொல்ல போனா நம்ம சஞ்சிக்குமே அவ தான் அக்கா. அவளோட புருவம் பாத்தீங்கன்னா அப்படியே சுருண்டு போய் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஷாக்கு, என்ன இவங்க ஃபேமிலி மொத்தம் இப்படியே இருக்குதுன்னு. அப்ப தண்ணியில போய் விழுந்தானே யோஞ்சி, அவன் செம்ம கடுப்புல மேல வருவான். பின்ன மிதிச்சு தண்ணியில தள்ளி விட்டால அந்த கடுப்பு. அந்த டைம் அவன் அப்படியே ஏர்ல பிளைங்ல இருப்பானா, அவனை பார்த்துட்டு எல்லாம் அசந்துருவாங்க. இப்படி சடனா பறக்குறான்னா ஒருவேளை டெவில் ஃப்ரூட்டோட பவரா இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம். ஆனா டெவில் ஃப்ரூட் பவர்னா இப்ப கடல்ல விழுந்ததுக்கு அவனால வெளியவே வந்திருக்க முடியாது. ஒருவேளை இந்த CP9 சஞ்சி எல்லாம் ஏர் வாக் பண்ணி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் டெக்னிக்கான்னு பார்த்தா அவன் அந்த மாதிரியும் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. சோ இது என்ன ஏதுன்னு கேட்டா, இதுக்கு ஆக்சுவலா ஸ்கில்லும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை, சயின்ஸ்னு சொல்லுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஜெர்மா 66ல இருக்க குரூப் ஆஃப் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே சயின்ஸ் டெக்னாலஜியா பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பானுங்க. அதனாலேயே அவங்கள சயின்டிபிக் ஃபைட்டிங் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப பிக் மாமுக்குமே அந்த டெக்னாலஜி வேணும். அதனால அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. உடனே நம்மளுக்கு எல்லாம் மிரண்டுவாங்க அந்த மெக்கானிக்கல் பவரை பார்த்த உடனே. பரவாயில்ல, சஞ்சியோட ஃபேமிலி வேற லெவல்ல இருக்காங்களேன்னு ஒரே ஆச்சரியம். சஞ்சி சில்லறத்தனமா பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஆளாலாம் அவனை நினைக்கல. ஆனா வின்ஸ்மோக் ஃபேமிலி இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தான். அப்பதான் ப்ரூக் ஒரு மேட்டர் சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்சு வின்ஸ்மோக் ஃபேமிலி வந்து ஒரு ராயல் ஃபேமிலியா தான் இருக்கணும்னு. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இவங்க நார்த் ப்ளூவையே கான்குவர் பண்ணாங்க. ராயல் ஃபேமிலினா அரபாஸ்டால இருந்த நம்ம விவி, அதுக்கப்புறம் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருந்த நெப்டியூன் மாதிரி ரொம்ப பெரிய மாசான தரமான ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம அவங்களை ஈவில்னு வேற சொல்லுவாங்களாமா. இதெல்லாம் அவன் சொன்ன கேட்டுட்டு ரீஜோ அசந்துருவா. ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் நடந்து ரொம்ப காலங்களாச்சு. இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான்னா பையதான் ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருக்கானே, தேவையாம இருக்குமா என்ன? அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவங்க பாஸ்ட்ல மட்டும் ராயல் ஃபேமிலி இல்ல, இப்போவுமே ராயல் ஃபேமிலி தான். இன்னொரு காமெடி தெரியுமா, ஜெர்மா கண்ட்ரில சாயிலே கிடையாது. இவங்க ஆள்றதுக்கான ஒரு லேண்டும் இல்ல, எதுவும் இல்ல. ஏன் ரிவரியில கூட இவங்க அட்டன் பண்ண ரைட்ஸ் கிடையாது. இப்படி ரீச்சு சீரியஸா மேட்டர் சொல்லிட்டு இருந்தா இந்த நன்னாரி பைய ப்ரூக்கு காமெடி பண்ணிட்டு இருப்பான். உடனே நமி பொட்டனிலே ஒரு போட்டு மல்லாக்க கவுந்துருவான். சரி, அதுக்கப்புறம் நம்ம லூஃபியை காமிச்சு இவனுக்கு ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்பாங்களா, அவனை பார்த்தோன்னே சொல்லிடுவா, பாயிலிங் சீல இருக்க ஆமர்டு ஸ்டோன் ஃபிஷ்ஷை சாப்பிட்டானா. அப்படிதான் தெரியுதுன்னு உடனே அத்தனை பேரும் அலண்டு போயிருவாங்க. எப்படி தெரியும்னு கேட்டா, இருக்கிற வெனம்லயே அதோட பாய்சன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்கா ஒர்க் ஆகும். என்ன மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம லூஃபி கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அதை சாப்பிட்ட உடனே எல்லாம் செத்துருவாங்க. பையன் இன்ன வரைக்கும் தாக்க பிடிச்சிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே நம்மளுக்கு அத்தனை பேத்துக்குமே அள்ளு விடும். உடனே அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சாப்பர்லாம் கதறுன்னு கதறுவான். அப்பதான் ரீச்சு ஒரு பெரிய ட்விஸ்டா வைப்பா. என்னன்னா, அவளுக்கு இந்த பாய்சன் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. நீ ரொம்ப லக்கி ஃபெல்லோ மேன், அந்த பாய்சனை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் வாயில இருந்து அந்த பாய்சனை அப்படியே உறிஞ்சு எடுப்பா. இப்படி அவ பாய்சனை உறிஞ்சு குடிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. பின்ன விஷத்தை போய் உறிஞ்சு குடிச்சானா எல்லாருமே அலன்றுவாங்க. ஐயோ செத்துற போறான்னு சொல்லிட்டு சாப்பர்கள்லாம் ரொம்ப பயம். அப்படியே அவ உரின்னு உறிஞ்சு அந்த பாய்சன் எல்லாம் அவ பாடியில டிரான்ஸ்பர் ஆகிறது நல்லாவே தெரியுது. ஒரு சொட்டு பாய்சனை கூட விடமாட்டா போல, அந்த இழுப்பா. அப்படியே எடுத்தவ ஒரு வழியா பாய்சன் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவா, அவளே பாய்சன் பிங்க். ஆமா, இந்த பாய்சன் இல்ல, எந்த பாய்சனா இருந்தாலும் சரி ஒரு புடி புடிச்சிருவா. ஆமா, எனிமிஸ் இவளை கொல்லணும்னா என்னத்தை வச்சு கொல்லுவானுங்க, சுட்டுதான் கொல்லணும் போல. இதுல வேற டேஸ்டா இருக்குன்ட்டு வேற போவா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம லூஃபி எந்திரிச்சிருவான். அவனை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல, கட்டி பிடிச்சி கதறுன்னு கதறுவாங்க. ஆனா அந்த டைம் அவன் கேட்பான் பாருங்க ஒரு கேள்வி, அதுதான் பயங்கர காண்டா இருக்கும். என்னன்னா, பயலுக்கு பாடியில விஷம் வந்தது, இவ்வளவு நேரம் உசுருக்கு போராடிட்டு இருந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நல்லா தூங்கிட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே அதுவே கடுப்பா இருக்கும். அட அதோட விட்டா பரவாயில்லையே, அந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு வேற கேட்பான். ஆல்ரெடி இந்த எடுபட்ட பயல அதுல இருந்து காப்பாத்துறதுக்குள்ளேயே படாத பாடு பட்டாச்சு, இல்ல மறுபடியும் வேணும்னு கேட்கறான் பாருங்க. அப்ப எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்டவனே, இல்லம்பா தாவ தொட்டுட்டு வந்திருக்காடா சனியனே, கொஞ்சம் விட்டு இருந்தா செத்து இருப்பேன்னு வண்டியா திட்டுவா. அட போங்க ஏன்ட்டு அந்த ரேச்சுவா பாப்பான். அவளோட புருவம் சுருண்டு இருக்குமா, ஐ சஞ்சிம்பான். இதுல மத்தவங்க எல்லாம் எவ்வளவோ தேவையில்லை, முக்காடு போட்டிருந்த ஆம்பளைய பார்த்து தான் செஞ்சினாங்க. ஆனா இவன் பொம்பளைய பார்த்தே செஞ்சிங்கிறான். அட மூலகட்ட மூதேவி, அவ பொண்ணுடா, அவ தான் உன் உசுரை காப்பாத்தினா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத ஒண்ணு. அப்படியா, நெம்ப தேங்க்ஸ்ம்பா. அதுக்கப்புறம் அவ யாரு என்னன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவாங்க. உடனே பயலுக்கு செம ஹாப்பி, ஏன்னா சஞ்சியோட அக்காவை பார்த்திருக்கான்ல. அப்புறம் தான் அவ ஒரு கதையை சொல்லுவா. சஞ்சியும் வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். என்ன சின்ன வயசா இருக்கும்போது பையன் காணாம போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை தேடுன்னு கண்டபடி எல்லா இடமும் தேடி பார்த்து பையன் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வாண்டட் போஸ்டர் மூலியமா கிடைச்சான். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனோட போட்டோவை போட்டா அவனுக்கு பிரச்சனையாயிரும்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தனோட போட்டோவை போட்டு விட்டாங்க. அவன் பேர் தான் டூவல். பட் நேவி ஆளுங்க கிட்ட அவங்க டேடி புடிய சொல்லியிருந்தாரு. ஆனா அவனுக்கு டூவலை போய் பிடிச்சி உசரை வாங்கிட்டு இருந்தானுங்க. அதான் அந்த ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸை சேர்ந்தவன். அதுக்கப்புறம் அவன் சஞ்சி மேல காண்டாயி சண்டை போட, சஞ்சி அவனை போட்டு பொலன்னு பொலந்து அவன் மூஞ்சியை மாத்தி, அதுக்கப்புறம் அவன் சஞ்சியை தெய்வமாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப கூட ஒரு
பஞ்சாயத்துனா போதும் வந்து உசுர விட்டுருவான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரமாச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவனோட இமேஜை கேப்சர் பண்ணி வாண்டட் போஸ்டர்ல பக்காவா போட்டுட்டாங்க. அதுவும் பிளாக் ஃபுட் சஞ்சின்னு. ஆனா அதுக்காக அவனை சாக விட முடியுமா? எப்படியாச்சும் அவன் உயிரோட வேணும். அதனால தான் அவனுக்காக ஏகப்பட்ட பவுண்டியை ஏத்தி விட்டு அவன் போட்டோக்கு கீழே டெத் ஆர் அலைவ்னு இல்லாம உயிரோட மட்டும்தான் வேணும்னு போட்டிருக்கும். அதனால தான் அவனோட போஸ்டர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. எங்க சொன்ன கதைக்கு எங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. சரி இப்ப சஞ்சி எங்கன்னு கேட்டா அது இவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணு பிக்மம் கிட்ட இருக்கணும், இல்லைன்னா அவங்க டேடி கிட்ட இருக்கணும். இவங்க அவனை பார்த்து பேசிட்டு போறதுக்காக தான் லூஃபியோட கப்பலையே சேஸ் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே பிரிஞ்சு போயிட்டான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருந்தாலும் அக்கா தம்பி பாசம் இருக்கத்தானே செய்யும். எப்படியும் டீ பார்ட்டி அட்டன் பண்ண போறான், உங்களையும் நாங்க மீட் பண்றேன். அண்ட் சஞ்சி இவ்வளவு நாளா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்புவா. உடனே லூஃபி அவனோட உயிரை காப்பாத்தினதுக்காக ரைச்சுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு சஞ்சியை நான் என்ன ஆனாலும் விட மாட்டேன், திருப்பி கூப்பிட்டு போயிருவேன், ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு, யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு வெறியோட சொல்லுவான். ரைச்சுவும் யோஞ்சியும் அவனை பார்த்துட்டு அப்படியே அசந்துருவாங்க, என்ன ஃப்ரெண்டு மேல இவ்வளவு வெறியா இருக்கான்னு. சரி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எப்படி பிக்மமோட கோட்டைக்குள்ள என்ட்ரானாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.